தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டதால இனிமே அரசியல் கட்சிகள் அதிரடி திட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் தொடங்கி இருக்கு. ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அரசியல் கட்சிக்காரங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறது தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்கள் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த வகையில ஆளும் கட்சியான திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரமான எஸ்பி வேலுமணி ஏராளமான தொந்தரவுகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்திட்டு வர்றதா சொல்லப்படுது. அந்த வகையில எஸ்பி வேலுமணியை தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு மு.க.ஸ்டாலின் திரைமறைவுல உத்தரவிட்டதா தெரியுது. இந்த நிலையில எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் என்ன செய்யறது அப்படின்னு தனியா பேச்சுவார்த்தை நடத்தி ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் பரபரப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாகவும் அவருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கக்கூடிய பொறுப்புலையும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையில எஸ்பி வேலுமணி ஆலோசனையின்படி பேர்ல தான் எடப்பாடி பழனிசாமி ஏராளமான முடிவுகளை எடுக்கிறார் அப்படிங்கிறதுதான் திரைமறைவு செய்தி. கடந்த 2011ஆம் ஆண்டுல இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அதிமுக ஆட்சியில நிறைய முக்கிய துறைகளின் அமைச்சராக பவனி வந்தவர் தான் எஸ்பி வேலுமணி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு வந்தார். எஸ்பி வேலுமணி இப்போ அதிமுக கட்சியில எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவரா பார்க்கப்படுறாரு. இப்போ எஸ்பி வேலுமணியுடைய தலைமையில மிகப்பெரிய அதிமுக குழுவினர் ஒரு அமைப்பா செயல்பட்டு திமுகவுக்கு எதிரான வேலைகளை மிக தீவிரமா செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா கோவை உட்பட 4 மாவட்டங்கள்ல 10 தொகுதிகள் எஸ்பி வேலுமணி கட்டுப்பாட்டுல இருக்கிறதா தெரியுது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கோவை மண்டலத்துல ஒட்டுமொத்த தொகுதிகளையும் கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் செந்தில் பாலாஜி தலைமையிலான மிகப்பெரிய குழு அமைக்கப்பட்டு அவங்களும் இரவும் பகலும் இப்பவே வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில கோவை மண்டலத்துல பல தொகுதிகள்ல எஸ்பி வேலுமணியுடைய செல்வாக்கு அதிகமா இருக்குது. அதை உடைக்கணும் அப்படின்னு திமுக மேலிடத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில எஸ்பி வேலுமணியுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில திமுக மேலிடம் அதிரடியா களத்துல இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க. எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல நிறைய ஊழல் வழக்குகள் நிலுவையில இருக்கு. குறிப்பா தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல ப்ளீச்சிங் பவுடர் துடப்ப கட்டைகள் வாங்கினதுல கூட எஸ்பி வேலுமணி ஊழல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு புகார் இருக்கு. இதுக்கிடையில ஸ்மார்ட் சிட்டி முறையீடுகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி டேவிதார் தலைமையில விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த வேலைகளும் நடந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் தெரு விளக்குகள் மாத்தினதுல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாகவும் வழக்குகள் இருக்கு. இது தொடர்பா அவருடைய வீடுகள்ல வருமான வரித்துறையினர் அதிரடியா ரைடு நடத்தியும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல சுமார் 8 லட்சம் LED பல்புகள் பொருத்தும் திட்டத்துக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதன் மூலமா 900 ரூபாய் மதிப்புள்ள ஒரு LED பல்பை 6000 ரூபாய் கொடுத்து வாங்கியதாக பில் போடப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இது தொடர்பா லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி வேலுமணி மேல புகார் பதிவு செஞ்சிருக்கு. இதுக்கிடையில ஊழல் புகார்கள்ல சிக்கின இன்னொருத்தர் முக்கியமான நபரா பார்க்கப்படுறாரு. அவரு என்ஜினியர் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் தான். இவர்தான் எஸ்பி வேலுமணிக்கு வலதுகரமா இருந்து எல்லா ஊழல் வேலைகளையும் திரைமறைவுல செஞ்சார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இதுக்கிடையில அவரு திடீர்னு எஸ்பி வேலுமணியோட சண்டை போட்டு கட்சியை விட்டு விலகிட்டாரு. ஆனாலும் எஸ்பி வேலுமணி அதிர்ச்சி அடையாம பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்தோடு தொடர்பு கொண்டு தன்னை வலுப்படுத்திக்கிட்டாரு. இன்ஜினியர் சந்திரசேகரரை அப்ரூவரா மாற்றி வேலுமணியுடைய மொத்த அரசியல் வாழ்வையும் காலி செய்யறதுக்கு திமுக தரப்புல திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு. ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. இந்த நிலையில பொறியாளர் இன்ஜினியர் எஸ்பி வேலுமணி சமாதானப்படுத்தி மறுபடியும் அவரை திமுகவுல மறுபடியும் இணை வச்சுட்டார். இப்போ எஸ்பி வேலுமணி தொடர்பான எல்லா தரப்பு வழக்கிலும் தூசி தட்டப்பட்டு உடனடியா இது தொடர்பா மறுபடியும் புகார் எழுப்பப்படுவதற்கு திமுக தரப்புல மிகப்பெரிய திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில இன்ஜினியர் சந்திரசேகரரை மறுபடியும் தங்கள் பக்கம் இழுப்பதற்கான திரைமறைவு வேலைகளை திமுக தரப்பு மேற்கொண்டிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமா இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியை தூக்கி சிறையில அடைச்சிட்டா எடப்பாடி பழனிசாமி செயல்பட முடியாத நிலைமைக்கு ஆளாவார்.
அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கோவை மண்டலத்துல வேற யாருமே கையாள முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையும் உருவாகும். இதனால ரொம்ப சீக்கிரத்திலேயே எஸ்பி வேலுமணி மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்க அடுக்கப்பட்டு அவரை பத்தி பொது மேடைகள்லையும் திமுக தரப்பில் விமர்சிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. இது பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.